ஹலோ ஆல், இட்ஸ் சண்டே மார்னிங். கோயம்புத்தூரில் இருக்க அண்ணி வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அண்ணியும் பாப்பாவும் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதியும் நல்லா ஓடி விளாண்டிட்டு இருந்தான். இங்கே கிளைமேட் சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. சண்டேனாலே ஸ்பெஷல் தான். அதுவும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தா கண்டிப்பாக நான்வெஜ் தான். ஆமாங்க, எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி நான்வெஜ் தான். மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி. பிரியாணி நான் பண்ணேன், சிக்கன் கிரேவி எங்கள் அண்ணி பண்ணாங்க. பிரியாணி சூப்பராக பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு சுமாராக பண்ணிடுவேன். அது என்னன்னே தெரிலங்க, நம்ம வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். அதே யாராவது கெஸ்ட்டு வந்திருக்கப்போ பண்ணும்போது ஏன் தான் சொதப்புதுனே தெரியல. இத்தனைக்கும் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுது. இது எங்கள் அண்ணி ஸ்டைல் சிக்கன் கிரேவி. ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் க்ரீன் சில்லிஸ் போட்டு வதக்கணும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கணும். வீட்டில் வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் சேர்த்து கிளறிக்கணும். சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் நம்ம மட்டன் பிரியாணியை பார்த்துடலாம். குக்கரில் கீ விட்டுட்டு நல்லா சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச ஆனியன்ஸ் க்ரீன் சில்லிஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா மல்லித்தலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சுருந்த டொமேட்டோஸ் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அடுத்து தேவையான அளவு மஞ்சப்பொடி, பிரியாணி மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் பீசஸ் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணி ரைஸ் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்து சால்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். திஸ் இஸ் மை ஸ்டைல் பிரியாணி. பிரியாணி ரெடி. சைடில் அன்னியோட சிக்கன் கிரேவியும் ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.